இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவியானவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் இவர்கள் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்குள்ள விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை நாம் உணரும் பொழுது நிச்சயமாய் நமக்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது கிறிஸ்து எல்லா இடங்களிலும் சாட்சியா இருந்தார். எல்லா இடங்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். அதை பிதாவுடைய திட்டத்தின்படியும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின்படியும் அந்த ஊழியம் அந்த நாட்களில் நடந்தது. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், கர்த்தரிடத்துல காத்திருக்கிறவர்கள், அவர் விடுதலை ஆக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவராய் இருக்கிறார். அவருடைய ஆவி இந்த நாளில் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. எது சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், ஒருவேளை மாம்ச சிந்தனையினால கட்டப்பட்டு இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அந்த மாம்ச சிந்தையை தோற்கடிக்க வல்லவராய் இருக்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருப்பதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை, சுகம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார் என்பதை விசுவாசித்து நாம் ஜீவிப்போமானால் அவர் நம்மளை பலப்படுத்தி நடத்த வல்லவராய் இருக்கிறார்.